அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. தமிழ் புத்தாண்டு என்னைக்கு துவங்குதுன்னு பார்த்தீங்கன்னா 14/4/2022, அதாவது சித்திரை 1ஆம் தேதி. ஓகேங்களா? சுபக்கிருது வருடம் பிறக்குதுங்க. ஸோ இப்போ இந்த சுபக்கிருது வருடம் மூலமா நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு என்னென்ன நற்பன்மைகள் நடக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறோங்க. ஓகேங்களா? பிளஸ் மேஷ லக்னத்துல பிறக்குது தமிழ் புத்தாண்டு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். சுபக்கிருது அப்படின்னாலே இனிமே இந்த ஆண்டு அனைத்துமே சுப பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு அப்படின்றது தான் இதோடைய ஒரு விளக்கம்ங்க. முக்கியமா ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிவனுக்கு உகந்த நாள், அதாவது பிரதோஷம் நாள். ஓகேங்களா? இனிமே தனுசு ராசி நண்பர்களுக்கு சிவனே துணையை நிக்க போறாருங்க. அதனால இனிமே இந்த 9 கிரகங்களை பத்தி நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. சிவனே உங்களுக்கு பக்கபலமா நிக்க போறாரு அப்படின்னா கிரகங்களால உங்களை என்னங்க பண்ண முடியும்? எல்லாருமே இனிமே அமைதியா தான் இருப்பாங்க. இதன் மூலமாவே உங்களுக்கு ரொம்ப விசேஷமான நல்ல பலன்கள் நடக்க போகுது. அதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம முக்கியமா பார்க்க போறோங்க. ஓகேங்களா? மறுபடியும் எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறோங்க. அனைவருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்மளுடைய சேனலுக்கு அன்பும் ஆதரவும் கொடுக்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்ங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வரீங்க அப்படின்னா, உங்களால முடியும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிளஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம நம்மளுடைய தனுசு ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் இமீடியட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வழியா தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. ஓகேங்களா? ஒரு சின்ன தகவல் சொல்லிக்கிறோங்க. உங்க எல்லாராலையும் முடியும்னா தனுசு ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரங்களும், அதாவது மூலம் 1 முதல் 4 பாதங்கள், பூராடம் 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் உத்திராடம் 1 பாதம் மட்டும் உங்க எல்லாராலையும் முடிஞ்சது அப்படின்னா ஏப்ரல் 14, 2022 அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு ஒரு தடவை கடவுளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? நீங்க அன்னைக்கு டேட்ல நல்ல நேரம் இதெல்லாம் பாக்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அந்த தகவல் நான் உங்களுக்கு சொல்றேங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க சிவனோட கோவிலுக்கு போகும்போது நல்ல நேரம், யமகண்டம், ராகு காலம் எதுவுமே பார்க்க வேணாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே மிஞ்சினவர் தான் சிவபெருமான். ஓகேங்களா? நீங்க அவரே போயிட்டு சரணடையும் போது உங்களை எந்த ஒரு கெட்ட நேரமும் எதுவுமே பண்ணாது, இனிமே பண்ணவும் முடியாது. ஓகேங்களா? இந்த 7 வருட காலமா நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள் பட்ட அவதிக்கு சிவபெருமானே உங்களுக்கு துணையா நிக்க போறாருன்னா இதுக்கு மேல நமக்கு என்னங்க வேணும்? ஓகேங்களா? அதாவது இனிமே சனீஸ்வரரே நினைச்சாலும் உங்களுக்கு ஒவ்வொரு கேரத்திலும் பண்ண முடியாது. அதே சமயம் குருவே நீச்ச நல்லா அறிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, ஃபீலே பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு நடக்கிறதே சுபக்கிருது வருடம், அதாவது நம்மளுடைய சிவபெருமானுடைய ரொம்ப சூப்பரான ஒரு நாள்ல நடக்குது. அதுவும் பிரதோஷம் வரக்கூடிய ஒரு நாள் நடக்குதுங்க. பிளஸ் அன்னைக்கு பாத்தீங்கன்னா விசேஷமா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமும் நடக்குதுங்க. ஓகேங்களா? இதுக்கு மேல நமக்கு வேற என்னங்க வேணும்? இதுவே ஒரு பெரிய சிறப்பு அம்சம் நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு. ஓகேங்களா? ஓகே, அந்த டேட்ல யமகண்டம் பாத்தீங்கன்னா காலையில 6 to 7:30 மணி வரைக்குங்க. நல்ல நேரம் காலையில 10:30 மணில 11:30 மணி வரைக்குங்க. ஓகேங்களா? ராகு காலம் 1:30 மணில 3 மணி வரைக்குங்க. குளிக்கை 9 மணில 10:30 மணி வரைக்குங்க. ஓகேங்களா? இதுதான் அன்னைக்கு நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற அன்னைக்கு இருக்கக்கூடிய நேரங்களுடைய ஒரு பிரதிபலன்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ பதிவுக்குள்ள போயிடலாங்க. ஸோ சுபக்கிருது வருடம் பிறக்கிறது பார்த்தீங்கன்னா மற்ற ராசியினரை விட முக்கியமா ரொம்ப 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 ஃபேவரா நடக்க போற ஒரு ராசி நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள். இது வரைக்கும் உங்களுக்கு சனீஸ்வரர் உங்களுக்கு எதிராக நின்று உங்களுக்கு செயல்பட்டாரு. இனிமே உங்களுக்கு துணியா நின்று உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஏன் அப்படின்னா அன்னைக்கு தேதி பிறக்கும் போதே பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிவ பகவானுடைய அருமையான நாள் பிரதோஷம் டேட்ல வருதுங்க. புத்தாண்டு பிறக்குது. இது ரொம்ப அற்புதமான ஒரு விசேஷம். பிளஸ் அன்னைக்கு கல்யாணம் வேறங்க. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு கல்யாணம், திருக்கல்யாணம் வேற. இது இன்னும் ஒரு அற்புதமான பலன் நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இதன் பிறகு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்னு பார்க்கலாங்க. குரு என்ன பண்ணுவாரு? ஒரு நாளுக்கு முன்னாடியே அவர் ஏப்ரல் 13, 2022 அன்னைக்கு உங்களுடைய தாயார் சாந்தத்துக்கு பயிற்சி ஆயிடுவார். அவர் அங்கிருந்து என்ன பண்ணுவாரு? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய ஸ்தானத்தை பார்ப்பார். நெக்ஸ்ட்
உங்களுக்கு வந்து ஹெல்த்தில் நீண்ட நாளாக பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே சமயம் வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் பிரச்சனை அதிகமாகவே இருக்குது அப்படின்னா அது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த 8வது வீடுங்க. சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய ஆயுளில் முக்கியமாக குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வீடு தான் இந்த 8வது வீடு. ஸோ இந்த 8வது வீட்டை குரு பகவான் உங்களுடைய தாயார் ஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு பார்க்கறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையில் தொல்லை வந்து இந்த ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கு தீர்ந்தே ஆக வேண்டும். சரிங்களா? தீந்துரும் சொல்லிங்க, தீர்ந்தே ஆக வேண்டும் சொல்கிறேன் கண்டிப்பாக. ஓகேங்களா? இதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, குரு வந்து உங்களுடைய தாயார் ஸ்தானத்தில் நின்றுக்கிட்டு என்ன பண்றாருன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானமான 10வது வீட்டையும் பார்க்குறார் தன்னுடைய 7ஆம் பார்வையா. இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பலனுங்க. சரிங்களா? இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, சனீஸ்வரரும் உங்களை விட்டு விலக போறார். ஸோ குருவுக்கு தானாகவே பவர் வர ஆரம்பிச்சிருங்க. இப்போ சனீஸ்வரரும் இன்னொரு நல்ல ஃபங்க்ஷனாலிட்டி என்ன பண்ணுவார்னா, ஓகே இந்த 7 வருட காலமாக வந்து நம்மளுடைய தனுசு ராசி நபர்களை வந்து நம்ம ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்திட்டோம். சரி, நம்ம போகும்போது ஏன் சும்மா போகணும், இது வரைக்கும் என்னென்ன கஷ்டம் கொடுத்தோன்னா எல்லாத்தையும் நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டு போவோம் அப்படின்ட்டு சனீஸ்வரரும் என்ன பண்ணுறாருன்னா குரு கூட கை கோக்க போகிறாருங்க. சனீஸ்வரர் வந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் நிற்கிறார். ஸோ பொதுவாக சனீஸ்வரருக்கு வந்து முயற்சி ஸ்தானம் வந்து ஒரு அற்புதமான ஒரு வீடுங்க. நீங்கள் இது வரைக்கும் பண்ணி தோற்று போயிருந்த முயற்சிகள், நான் சொல்கிறது நல்ல விஷயங்கள் மட்டும்தாங்க. நல்ல விஷயங்களில் நீங்கள் எந்தெந்த முயற்சிகள் பண்ணி தோற்று போனீங்களோ அத்தனையும் உங்களுக்கு இனிமேல் வந்து பலன் அளிக்கும் வகையாக வந்து சனீஸ்வரரும் வந்து உறுதுணையாக நிற்பார். சரிங்களா? இப்போ நீங்க ஒரு ஜாப்காக ட்ரை பண்றீங்க, ஒரு 5-6 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஒரு சிலர் 10 கூட அட்டன் பண்ணியிருந்திருப்பீங்க. உங்களுக்கு ஜாப் கிடைக்காத ஒரு சூழல் ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. இப்போ இந்த ஏப்ரல் 14, 2022க்கு பிறகு வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மேக்சிமம் உங்களுக்கு ஒரு வாட்டி அல்லது 2வது வாட்டி உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு சாத்தியமான ஒரு அருமையான வருடம் தான் வந்து இந்த சுபகிருது வருடம் நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு முக்கியமாங்க. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ஒரு டாப்பாக இருக்கக்கூடிய ஒரு வருஷம் நமக்கு எல்லாருக்குமே, நம்மளுடைய தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்குமேங்க. சரிங்களா? இப்போ குரு என்ன பண்ணுவார், உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. எங்க 10வது வீட்டை பார்க்குறாரு தன்னுடைய 7ஆம் பார்வையாக. இப்போ சனீஸ்வரன் என்ன பண்ணுறாரு, சரி நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ட்டு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் உட்காந்து உங்களை வந்து தள்ளுவார்னா கீழே தள்ளுவார் நீட்டிலைங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக இந்த வாட்டி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கண்டிப்பாக கிடைச்சிடும் அப்படின்ட்டு அவர் சைட்லேருந்து அவரும் வந்து உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளுவார். அப்போ என்ன ஆகும், நீங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு வேலை தேட ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு இப்போ ஃபுல் பாசிட்டிவ் பவர்ஸ் பாடிக்குள்ள வந்துருங்க. சரிங்களா? நீங்க எந்த ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க அப்படின்னாலும் நல்ல வழியில ஈஸியா அதை கிராக் பண்றதுக்கு சனீஸ்வரர் மற்றும் குரு 2 பேருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பிளஸ் இது இல்லாம சுக்கிரனும் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா கலவையா வந்து நம்மளுடைய சனீஸ்வரரோட ஏப்ரல் மாதம் வந்து அமர்ந்திருப்பார் 3வது வீட்டுல. ஸோ சுக்கிரனுக்கு 3வது வீடுன்றது ரொம்ப உகந்த ஒரு வீடுங்க. மற்றும் சுக்கிரனோட பார்வை வந்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்துல விழுது. சரிங்களா? சனீஸ்வரரோட பார்வையும் பாக்கியஸ்தானத்தில் விழுது. அதே சமயம் அவரை ஓவர்டேக் பண்ணி சுக்கிரனும் 9வது வீட்டை பார்க்குறாரு. அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு தடைப்பட்டு போயிருந்த திருமணம் வந்து 100க்கு 100% நடந்தே ஆக வேண்டும்ங்க. வேறு வழியே கிடையாதுன்னு. ஓகேங்களா? உங்களுக்கு இது வரைக்கும் என்னென்ன தடைகள் இருந்ததோ இந்த சுபகிருது வருடம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவ் வந்து கொஞ்சம் கொஞ்சமான்றதை விட கொஞ்சம் வேகமாகவே நடப்பதற்கு ஆரம்பிக்குங்க. ஏன்னா சனீஸ்வரர் வந்து கடந்த 7-7.5 வருட காலமாக வந்து உங்களை வந்து ரொம்ப பாடாப்படுத்தி எடுத்துட்டார். ஸோ இப்போ அவரும் வந்து உங்களை விட்டு விலகிட்டார். என்ன பண்ண, உங்களுடைய குடும்பத்தில் இருந்து, அதாவது உங்களுடைய பாத சனியை விட்டு விலகி வெளியில் வந்துட்டு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்கு போயிட்டார். அவரும் என்ன பண்ணுவார், உங்களை வந்து எப்படியாவது ட்ரை பண்ணி வச்சு ஒரு வேலையில் உட்கார வைப்பார் கொண்டு போயிட்டு. இதில் குருவும் என்ன பண்ணுறாரு, உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. நீங்கள் தொழில் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் அடைவீங்க. இப்போவே உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறாங்க, இப்போவே உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். 100% தெரியும். எப்பவுமே வந்து ஒரு கிரகங்களோட பயிற்சி நடக்குது அப்படின்னா அதுக்கு 1 மாதம் அல்லது ஒரு 45 நாட்களுக்கு முன்னாடி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு மைல்டாக தெரிய ஆரம்பிக்குங்க. அதாவது நீங்கள் கிட்ட போகும்போது ஒரு 10 நாளுக்கு முன்னாடி வந்து ரொம்ப நல்லாவே உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுடைய ஃபேமிலியில் வந்து படிப்படியாக வந்து பிரச்சனைகள் வந்து கம்மியாகிட்டு வரதை நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் இஷ்யூ இப்பவும் இருக்குங்க, இருக்காதுன்னு சொல்ல. முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாசத்துல ஒரு 20,000 ரூபாய் இருந்தால் ரன் ஆகும். 20,000 ரூபாயும் கஷ்டப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு 15,000 ரூபாய் கஷ்டப்படுவீங்க, ஒரு 5,000 ரூபாய் காசு உங்களுக்கு உள்ள வரும். இந்த மாதிரி என்ன ஆகும்னா படிப்படியாக உங்களுக்கு காசு பிரச்சனை தீரும். அதே மாதிரி படிக்கின்ற மாணவர்களுக்கு நீங்கள் படித்த விஷயம் வந்து 1க்கு 4-5 வாட்டி படித்தாதான் உங்களுக்கு மனதில் நிற்கிற மாதிரி சூழல் ஏற்பட்டு இருந்திருக்கும். இதற்கு முன்னாடி இருந்த நிலவரம் அந்த மாதிரி. ஏன்னா நீங்கள் வந்து சனீஸ்வரரோட ஆதிக்கத்தில் இருந்ததுனால நீங்கள் படித்த விஷயங்கள் எல்லாமே மந்தமாயிட்டு 1க்கு 4 வாட்டி படித்தாதான் உங்களுக்கு மனதில் நின்றுருக்கும்.
இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுக்கு நல்லாவே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிட்டாரு. உண்மையை சொல்லணும்னா அடுத்து ஒரு 45 நாள் அல்லது அடுத்த 2 மாதங்களுக்குள்ள வந்து சனீஸ்வரர் உங்களுக்கு அவ்வளோ பெரிய கெடு பலன்கள் செய்ய மாட்டாரு. இதற்கு முக்கியமான இன்னொரு நல்ல காரணம் என்னன்னா, சிவனே வந்து உங்க கூட வந்து நிக்கிறாருங்க. இன்னைக்கு ஏப்ரல் 14, 2022 நம்மளுடைய தமிழ் நியூ இயர் அன்னைக்கு. ஸோ சிவனே வந்து நம்ம கூட நிற்கிறாரு. பிரதோஷத்தை அன்னைக்கு வந்து வருஷம் பிறக்குது. ஸோ தனுசு ராசி நண்பர்கள், நீங்கள் ஒரு தடவை உங்களால் முடியும் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? நீங்கள் காலையிலையோ அல்லது மதியமோ அல்லது மாலையிலையோ முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக பண்ணிட்டு வாங்க. அப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பான நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படுங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஜாப் வந்து செட்டில்மெண்ட் ஆயிரும். அதன் பிறகு கடனும் வந்து உங்களுக்கு செட்டில் ஆயிரும். ஏன்னா குரு வந்து அவருடைய 7ஆம் பார்வையாக வந்து உங்களுடைய தொழில் சாணத்தை பார்க்கறதுனால என்ன ஆகுது? தொழில் நல்லா உங்களுக்கு டெவலப் ஆகுது. அப்போ அதன் மூலமாகவே உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கும். ஸோ தனலாபம் அதிகரிச்சா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுவீங்க. ஸோ இதுதான் வந்து குரு வந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக வந்து உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கறதுனால, ஆயுள் மற்றும் கடன் ஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை நிச்சயமாக தீர்ந்துவிடும். இதில் இன்னொரு சந்தோஷமான விஷயமும் இருக்குங்க. உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து 12வது வீட்டை பார்க்குறாரு. ஸோ இப்போ கொஞ்சம் பேர் வந்து பயப்படுவீங்க, ஐயோ இப்போ மறுபடியும் விரை செலவுகள் ஆகுமான்ட்டு. கவலைப்படாதீங்க, அவரை ஓவர் கம் பண்ணிட்டு குருவும் அதே 12வது வீட்டை பார்க்குறாரு. ஓகேங்களா? இப்போ குரு வந்து 12வது வீட்டை வந்து தன்னுடைய 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால உங்களுக்கு ஆகவிருக்கும் செலவுகள் வந்து விரைய செலவுகள் வந்து சுப விரைய செலவுகளாக மாறும். ஓகேங்களா? சுப விரைய செலவுகள்லாம் எப்படி? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இருந்த திருமண தடை விலகியே ஆக வேண்டும் அப்படின்றது தான் வந்து எழுதி வைக்கப்பட்ட ஒரு நிர்ணயம். சரிங்களா? இது நடந்தே தீரும். அப்போ என்ன ஆகும்? உங்கள் வீட்டில் ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு நீங்கள் பணத்தை செலவிடுவீங்க. இல்லையா, உங்ககிட்ட பணம் இல்லைனாலும் கடன் வாங்குவீங்க. ஸோ ஒரு செலவு வந்து உங்களுக்கு ஆகுது, ஆனால் அது சுப செலவு அப்படின்னா அதனால் நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்க, சந்தோஷப்படுவீங்களே தவிர வருத்தப்பட மாட்டீங்க. இதுதான் வந்து உங்களுக்கு செலவுகள் விரைய செலவுகளாக ஆகக்கூடிய ஒரு பலன். அதை விரைய செலவுகள் இல்லாமல் அது சுப செலவுகளாக குரு பகவான் மாற்றுவார். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இப்போ ஒரு சிலர் வந்து திருமணம் ஆயிடுச்சுங்க, எங்களுக்கு குழந்தைகளை பிறக்கல அப்படின்ட்டு ரொம்பவே மன வருத்தத்தில் இருக்கீங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு 100க்கு 100% அடுத்த ஒரு வருட காலத்துக்குள்ள சிவபெருமானோட அருளால் வந்து குழந்தைகள் வரம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, கேது வந்து உங்களுடைய லாபஸ்தானத்தில் அமர்ந்தாலும் கூட அவர் வந்து தான் நிற்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறாருங்க. சரிங்களா? தன்னுடைய 7ஆம் பார்வையாக வந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ இதன் மூலமாக வந்து உங்களுக்கு இது வரைக்கும் வந்து குழந்தைகள் இல்லை அப்படின்ற பிரச்சனை வந்து தீர்வதற்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு சாதகமாகவே திகழுங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் மன வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அனைத்து தாய்மார்களும், தனுசு ராசியில் பிறந்த அனைத்து தாய்மார்களும் குழந்தைகள் இல்லை அப்படின்ற வருத்தத்தில் இருக்க தாய்மார்கள் அனைவருமே வந்து ஒரு தடவை வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஓகே, இப்போ இன்கேஸ் சிவபெருமான் கோயில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இன்கேஸ் அம்மன் கோயில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லைங்க, என்னங்க பண்ணுறது அப்படின்னா விநாயகர் பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரிங்களா? ஸோ அப்படி விநாயகர் பெருமான் கோவில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் முடியும் அப்படின்னா உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய எதனா ஒரு கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கடவுளை வேண்டி வணங்கிட்டு ப்ளஸ் 9 நவக்கிரகங்களையும் மொத்தமாக 9 வாட்டி எண்ணி சுற்றிட்டு வாங்க. அதிகமாகவும் சுற்றாதீங்க, கம்மியாகவும் சுற்றாதீங்க. சரிங்களா? 9 தடவை சுற்றிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அடுத்த ஒரு வருட காலத்துக்குள்ள நம்மளுடைய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் அருளால் வந்து குழந்தைகள் வரம் கிடைப்பது வந்து 100% சாத்தியப்படுங்க. ஓகேங்களா? அதே சமயம் இப்போ நீங்கள் ஒரு மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் விடாமல் அந்த மெடிசன் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. ஓகேங்களா? டாக்டர் ரெக்கமெண்டேஷனும் இதில் முக்கியங்க. ஏன்னா கடவுளோட ஆசீர்வாதமும் இருக்கணும். அதே சமயம் இப்போ டாக்டர் வந்து மெடிசன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை விடாமல் நீங்கள் மெடிசன் எடுத்துக்கிட்டே வாங்க. இது ரெண்டுமே நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டே வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 100க்கு 100% வந்து குழந்தைகள் வரம் கிடைச்சிட்டு நீங்கள் அடுத்த ஒரு வருட காலத்துக்குள்ளே தாயார் ஆவது வந்து உறுதிங்க. சரிங்களா? இப்போ வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு நீங்கள் உத்தியோகம் செய்வதற்கு நல்ல காலமாக உங்களுக்கு சாதகமாகவே திகழுங்க. இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து குரு பகவான் வந்து ஒருத்தவங்க பர்சனல் பர்த் சார்ட்டில் ஆயுள் ஸ்தானமோ தொழில் ஸ்தானமோ மற்றும் விரைய ஸ்தானத்தை பார்க்கறன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக நீங்கள் வந்து அயல்நாட்டுக்கு செல்வதற்கு வந்து வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படுத்தி கொடுப்பாருங்க.
ஓகேங்களா. இதுதான் வந்து இதோடைய ஒரு கான்செப்டுங்க. இது இல்லாமல் சனீஸ்வரரும் வந்து உங்களுடைய 12ஆம் வீடான விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து அயல்நாட்டுக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகவே ஏற்படும் அப்படின்றது தான் வந்து இந்த முக்கியமான ஒரு கருத்துங்க. சரிங்களா. அதனால வந்து நீங்கள் மன வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. நீண்ட நாளாக நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்த அயல்நாட்டு பிரயாணம் வந்து உங்களுக்கு சாதகமாக கிடைச்சிட்டு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அயல்நாட்டுக்கு சென்று மேல் படிப்பு படிப்பதோ அல்லது அயல்நாட்டிலேயே சென்று செட்டில் ஆவதற்கு வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு மிக அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. சரிங்களா. இதுதான் வந்து நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பலன் இந்த சுபக்கிருது வருடத்து மூலமாங்க. அதாவது அயல்நாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பலன் தான் வந்து இந்த பலன்க. நெக்ஸ்ட், ஒரு சில நண்பர்கள் வந்து எங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் சற்று சாத்தியமாகவே இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்லாங்க. இதற்கு காரணம் வந்து சுக்கிரன் வந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்தாலும் கூட அவரோட பார்வை வந்து உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தில் விழுதுங்க. சரிங்களா. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சுக்கிரனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் மாதிரி ஒரு சுப கிரகம் தாங்க. அவரோட பார்வை வந்து எந்த வீட்டில் விழுதோ அந்த வீட்டோட பலனை வந்து பிரதிபலிச்சுட்டு போயிடுவார். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி செய்து வந்த நல்ல விஷயங்கள் அனைத்தின் காரணமாக வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பா வந்து நீங்க வெளிநாட்டுக்கு சென்று வேலை செய்வதோ அல்லது அரசாங்க உத்தியோகமோ உங்களுக்கு கிடைப்பதற்கு காலம் வந்து மிக நன்றாகவே சாத்தியப்படும் அப்படின்ட்டு நிச்சயமா நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. சரிங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஜாப் வந்து செட்டில் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு குழந்தைகள் வரம் கிடைக்குங்க. அதன் பிறகு நீங்கள் அயல்நாட்டுக்கு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அயல்நாட்டுக்கு வந்து செல்வதற்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகவே ஏற்படுங்க. சரிங்களா. இப்போ திருமண தடை, நிறைய நண்பர்களுக்கு வந்து திருமண தடையாக இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த திருமண தடை எல்லாமே விலகி தான் ஆகணும், வேற வழியே கிடையாதுங்க இன்னும். ஆனால் உங்களால் முடியும்னா நம்ம சொல்கிற ஒரு சின்ன பரிகாரத்தை மட்டும் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகேங்களா. அதாவது இன்கேஸ் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கு ஒவ்வொரு வார திங்கட்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய 9 நவக்கிரகங்களையும் மொத்தமா 9 ஆட்டி சுத்திட்டு வாங்க. இந்த பரிகாரம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்கேஸ் உங்களால நம்ம இப்ப சொல்ல போற கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா நீங்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரி, ஓகே, நம்ம சொல்ல போகிற கோயிலுக்கு வந்து உங்களால் போயிட்டு வர முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த கோயிலுக்கு மட்டும் ஒரு தடவை போயிட்டு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சுபக்கிருது வருடம் முடிவதற்குள்ளே வந்து திருமணம் கைகூடுவது வந்து உறுதிங்க. சரிங்களா. அதாவது நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. இது வந்து மயிலாடுதுறைக்கு அருகில் இருக்கு. நீங்க வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்ற ஊருக்கு போயிட்டு வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு நீங்க அங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரை வேண்டி வணங்கிட்டு மற்றும் அதே கோவில்ல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானையும் வேண்டி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷத்துடைய வீரியம் வந்து கட்டுக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல செவ்வாய் தோஷம் உள்ள வரணும் உங்களுக்கு அமைவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே வந்து ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா. ஒரு சில நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலசர்ப்ப தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கவங்க பண்ண வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காளஹஸ்தி அப்படின்ற ஊருக்கு போயிட்டு ஸ்ரீ காளஹஸ்தி கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் திங்கட்கிழமை அன்னைக்கு போயிட்டு வாங்க. ரொம்பவே விசேஷங்க. ஏன்னா அது சிவபகவானுடைய கோவிலுங்க. திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ராகு காலங்க. நீங்கள் இந்த ராகு காலத்தில் ராகுக்கு ஏதோ பூஜை பண்ணிட்டு அதன் பிறகு அதே பிரகாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பாதாள கணபதி கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் விநாயகர் பெருமானை வேண்டி வணங்கிட்டு ப்ளஸ் அதே பிரகாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரை வேண்டி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய ராகு கேது தோஷத்துடைய வீரியம் வந்து கட்டுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு திருமண தடை வந்து விலகிட்டு திருமணம் ரொம்பவே சீக்கிரமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு நிச்சயமாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. சரிங்களா. இது வந்து உங்களுக்கு சாத்தியப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள் அனைவருக்குமேங்க. ஓகேங்களா. ஒரு சில மாணவர்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் வந்து படிப்பு வந்து எங்களுக்கு எப்படிங்க இருக்கும் இந்த புது வருஷத்தில் அப்படின்ட்டு. நீங்கள் எதிர்பார்த்ததோட படிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. சரிங்களா. நீங்கள் தேர்வில் வந்து நல்ல மதிப்பெண்கள் எடுத்துட்டு உங்கள் வகுப்பில் வந்து முதல் மாணவனாகவோ அல்லது மாணவியாகவோ திகழ்வதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று கூடுதலாகவே இருக்குது அப்படின்ட்டு நிச்சயமாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க.
சரிங்களா? ஓகேங்க. இப்போது நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் டயட் ஃபுட் எடுத்துக்கோங்க. டெய்லி வந்து காலையிலையும் மற்றும் மாலையில் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து வாக்கிங் போயிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகிட்டு உங்களுடைய ஹெல்த் வந்து சீரும் சிறப்புமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? ஓகே தனுசு ராசி நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம வந்து தனுசு ராசி நண்பர்களுக்கு சுபக்கிருது வருடம் ராசி பலன்படி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற பொதுவான தகவல் வந்து தெரியப்படுத்தியிருக்கோங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. தேங்க்யூ.